அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய காலகட்டம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும், கடகராசிக்காரர்கள் எந்த கடவுளை வழிபட்டால் எந்த மாதிரியான ஒரு நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றியும், ஒரு குறிப்பிட்ட ஒரு பரிகாரத்தை செய்வதன் மூலம் சிறப்பான நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடக ராசியில் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் நட்சத்திரங்கள் இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா லாபஸ்தானத்தில் சுக்கிரன், அயன சயன போகஸ்தானத்தில் குரு, ராசியில் புதன், தனவாக்கு, குடும்பஸ்தானத்தில் செவ்வாய், கேது என கிரகங்கள் இருப்பதால் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய ராசியில் புதன் இருக்கார். ராசிக்கு மாத மத்தியில் சூரியன் வருகிறார். எதிர்ப்புகள் அகலும். உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் விலகும். உங்களின் பொருளாதார வலிமை கூடக்கூடியதாகும். அதே வேளையில் பொருட்களின் மீது கவனமும் தேவை. இந்த காலகட்டத்தில் இழப்புகள் ஏற்படலாம். கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. வாழ்க்கையில் பொன்னான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் பொன்னான வாய்ப்புகள் தேடி வருவதால் பல அரிய தகவல்கள் உங்களுக்கு நல்லதாகவே அமைஞ்சிருக்கு. அதே வேளையில் தெய்வ அனுகூலத்துடன் உங்களுடைய காரியங்களை சாதித்து கொள்வீங்க. உடன் வேலை செய்பவரின் ஆதரவால் இதனை நீங்கள் சமாளிக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்குது. உங்களுடைய குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நடக்கும். தேவைகள் பூர்த்தியாகும். கணவன் மனைவிக்கு இடையே அன்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. வீட்டில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் உங்களுக்கு தலை தூக்கலாம். ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து போவதால் நிலைமையை நீங்கள் சமாளிக்கலாம். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கக்கூடியதாகவும், சிலருக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடியதாகவும் இருக்குது. உங்களுடைய பொறுப்புகளை வேறு நபரிடம் ஒப்படைக்க வேண்டாம். வியாபாரத்தில் சீரான ஒரு வெற்றி வாய்ப்புகள் உங்களை வந்து சேரும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு. தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படும். உங்களுடைய திறமைக்கு ஏற்ற புகழ் பாராட்டு கிடைக்காமல் போகலாம். அரசியல்வாதிகள், சமூக சேவர்கள் உங்களுக்கு எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பானதாகவும் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு. நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் நல்ல ஒரு பலன்களை உங்களால் எதிர்பார்க்க முடியும் அப்படின்னும் சொல்லப்படுது. உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்குது. புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கவனமாக பேசுவது நல்லது. உறவினர்கள், குடும்ப நண்பர்களிடம் உங்களுடைய முக்கியமான விஷயங்களை ஆலோசனை செய்வதையும் அடுத்தவர் பற்றி பேசுவதையும் தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே அனுசரித்து செல்வது நல்லது. வாகனம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்த தகவல்கள் உங்களுக்கு தாமதமாக நடக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சீரான பொருளாதார நிலையில் உங்களுடைய மனதிற்கு பிடித்த மனை, வண்டி, வாகனம் என அனைத்துமே கிடைக்கக்கூடியதாக இருக்குது. எந்த ஒரு காரியத்தையும் ஒத்தி போடாமல் உடனுக்குடன் செயல்பட்டால் உன்னத ஒரு நிலையை அடையலாம். அரசு பணிக்கான தேர்வுகளில் வெற்றி பெற்று புதிய பதவிக்கான பணி உதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகவும், பணிபுரியும் பெண்களுக்கு அதிகாரிகளுடைய கெடுபிடி காரணமாக மன உளைச்சல் ஏற்பட்டு வேறு இடத்திற்கோ அல்லது வேறு பணிக்கோ மாற முற்படுவாங்க. புதிய வீடு போன்ற அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கு முன்பு அதற்குரிய மூலப்பத்திரங்கள், வில்லங்க விவகாரங்கள், பட்டா போன்ற ஆவணங்களை நீங்கள் ஆராய்ந்து வழங்குவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய கையில் பணமும் மனதில் மகிழ்ச்சியும் பொங்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. நீங்கள் எதையும் சாதித்தது போன்ற உணர்வீங்க. அது மட்டும் இல்லாமல் நினைத்ததை நினைத்தபடியே முடிக்கக்கூடிய முனைப்பு உங்களிடம். உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நல்ல நண்பர்கள் அமைவாங்க. மதிப்பும் மரியாதையும் கூடும். பணியில் உள்ளவர்கள் மிகுந்த அக்கறையுடன் செயல்பட்டால் பதிவு உயர்வுகள் தேடி வரும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய அனுசரணையினால் குழப்பங்கள் நீங்கி உங்களுடைய மனதில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படலாம். செல்வாக்கு மிக்க நபர்களின் உதவியால் உங்களுடைய பொருளாதார நிலை உயர்ந்து வலுப்பெறக்கூடியதாக இருக்குது. வாழ்க்கையில் எல்லாவித முன்னேற்றம் மற்றும் கௌரவத்தை நீங்கள் அடையக்கூடிய வகையில் உங்களுக்கு கிரக நிலைகள் இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடியதாகவும் இருக்குது. எதிர்பார்த்த தகவல்கள் உங்களுக்கு தாமதமாக வருவதால் கூட இருப்பவர்களிடம் இருந்து எந்த விஷயத்தையும் சொல்லும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியதும் நல்லது. பொருளாதாரம் உயரக்கூடிய வகையிலும் எதிர்ப்புகள் விலகக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு. ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் உண்டாகும். மனக்குழப்பம் நீங்கும். இதனால் பிறருடன் பேசும்போது நிதானம் தேவை. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் காணப்படலாம். தொழில் தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு வெற்றியே பெற்றுத்தரும். பொருளாதார முன்னேற்றத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாவதில் வேகம் பிடிக்கக்கூடியதாக இருக்குது. வியாபார தொடர்பான பிரச்சனைகளில் சாதகமான ஒரு நிலை உண்டாகக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பரிகாரமாக திங்கட்கிழமை அன்று அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று 11 முறை வலம் வருவது நன்மையை பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் சிறப்பான பல நன்மைகள், நல்ல ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படலாம். சுற்று வட்டாரத்தில் நல்ல ஒரு புகழ் கௌரவம் உண்டாகக்கூடியதாகவும் தந்தை வழி உறவினர்களால் அனுகூலம் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது. வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம். பணிபுரிபவர்களுக்கு மேலதிகாரிகளுடைய அனுகூலத்தால் உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. எதிர்களுடைய பணமும் வந்து சேரும். சிலருக்கு குழந்தைகளுடைய தொல்லைகள் அவமானங்கள் ஏற்படக்கூடியதாகவும் இருக்குது. இடைவிடாது கடின உழைப்பின் காரணமாக நேரத்திற்கு உணவு அருந்த முடியாத ஒரு நிலையும் ஏற்படலாம். அரசு வகையில் நீங்கள் கட்ட வேண்டிய பாக்கிகளை நீங்கள் செலுத்துவதற்கு முன்பு தேவையான பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே பல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் பல அற்புதமான மாற்றத்தை தரக்கூடியவராக இருக்காங்க. சொந்தக்காரர்களுடன் நல்ல ஒரு நிலை ஏற்படக்கூடும். இதன் காரணமாக கணவன் மனைவிக்கு இடையே மனக்கசப்பு ஏற்படக்கூடும் என்பதால் ஒருவரை ஒருவர் அன்பாக நடந்து கொள்வதும் நல்லது. இருப்பினும் குடும்பத்தில் சந்தோஷமான ஒரு நிலை காணப்படலாம். விருந்து நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடப்பதால் உறவினர்களுடைய வருகையால் உங்களுடைய வீட்டில் உற்சாகம் பெருக்கெடுத்து ஓடும். பொருள் வரவு அதிகரிக்கக்கூடியதாகும். வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் சிலருக்கு ஏற்படக்கூடும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. உறவினர்களால் உங்களுக்கு அனுகூலம் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. வெளி மாநிலங்களுக்கு பயணம் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. உல்லாச சுற்றுலா சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படலாம். பிள்ளைகளுடைய உயர்கல்விக்காக அரசு அதிகாரி ஒருவரின் உதவியை நாட வேண்டி இருக்கும். அலுவலகத்தில் உங்களுடைய பணி சுமை குறையக்கூடிய வகையில் இருக்குது. மாதத்தின் நடுப்பகுதியில் வேலையில் பிரச்சனை, சில மாற்றங்கள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வேலைகளில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது நல்லது. இந்த காலகட்டம் முழுவதுமே அரசு பணியில் இருப்பவர்களுக்கு தங்களுடைய வேலைகளில் மிகவும் உற்சாகமாக இருக்க வேண்டியது. தொழில் முறையில் உங்களுக்கு பல அரிய வாய்ப்புகள் காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழில் வியாபாரம் சற்று உயர்வாக இருக்கக்கூடியதாகும். தொழில் போட்டியாளர்களால் ஏற்பட்ட எதிர்ப்புகள் மறையக்கூடிய வகையிலும் அமைஞ்சிருக்கு. இதனால் பெரிய சிக்கல் உங்களுக்கு இருக்காது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் ஏற்படும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடியதாகும். சலுகைகள் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. தொழில் தொடர்பான அனைத்து விதமான பிரச்சனைகளுமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி மனதார முருகப்பெருமான வழிபட்டு வாருங்கள். வியாபாரம் செய்யும் இளைஞர்களுக்கு எவ்வளவு பணம் வந்தாலுமே எடுத்து வைக்க முடியவில்லையே என்று ஆதங்கப்படுவீங்க. அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. மாதத்தின் பிற்பகுதியில் உங்களுக்கு அனைத்துமே சரியாகும். குடும்ப தலைவிகளுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகக்கூடியதாகவும் விலை உயர்ந்த தங்க ஆபரணங்கள் வாங்கக்கூடிய பல அரிய வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.